கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலேயும் மத்தேயு 12வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இதே வசனம் ஏசாயாவிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். பிரதர், எனக்கு எல்லாமே அநியாயமா நடக்குது பிரதர். ஜெயம் கிடைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க பிரதர், எனக்கு அக்கிரமம் பண்ணிட்டாங்க பிரதர், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீ இதை தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி நின்று இல்லாட்டி தொலைபேசி வாயிலாக நீ இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய அநியாயத்திற்கெல்லாம், உங்களுக்கு நடந்த அநியாயத்திற்கெல்லாம் ஜெயம் கிடைக்க போகுதுன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லிருங்க பார்ப்போம். ஆமேன். லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளியாய் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். ஒரு இடத்துல ஆண்டவர் ஊமையாய் சொல்லும்போது சொல்றாரு, மனுஷனை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாதவனுமாகிய ஒரு நியாயாதிபதி கிட்ட போய் ஒரு விதவை பெண் நியாயம் கேட்கிறாள். அந்த நியாயம் என்ன? எனக்கும் என் எதிராளிக்குமான விஷயத்துல ஒரு நியாயத்தை செய்யணும்னு. ஆனா அவன் மனுஷனை மதிக்காதவனும் தேவனுக்கு பயப்படாதவனுமா இருக்கிறதுனால அவளுக்கு அவன் அநியாயமா பதிலே கொடுக்காம அந்த பிரச்சனையை முடிச்சு விடாம இழுத்தடிச்சிட்டே இருந்தான். ஆனா அவ தொடர்ந்து போய் சோர்ந்து போகாம அவனை போய் தொந்தரவு செஞ்சதுனால இவ விஷயத்துல ஒரு நியாயத்தை செய்யணும்னு உள்ளுக்குள்ளேயே சிந்தனை பண்ணினானா. அப்பொழுதுதான் இப்படி ஒரு வசனம் அங்கே எழுதப்பட்டதை, குறிக்கப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோன்னு இருக்கு. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே ஒருத்தி தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, எப்பா இந்த பிரச்சனையிலிருந்து இவளுக்கு ஒரு தீர்வை கொடுத்துறணும்னு சொல்லி இருக்கும்போது, ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியா. இன்னைக்கு உன் சொத்து விஷயத்துல அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், உன்னுடைய குடும்ப விஷயத்துல அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், உன் வேலை மேல அநேக பிரச்சனையோட நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நான் என் ஆவியில ஒரு சகோதரியை பார்க்கிறேன். எனக்கு வர வேண்டிய சம்பளத்தை எல்லாம் பிடிச்சு வச்சுட்டாங்க பிரதர், எனக்கு வர வேண்டிய இன்க்ரிமெண்ட் எல்லாம் முடக்கி வச்சுட்டாங்க பிரதர். இனி நான் இந்த வேலையில் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, வேலையை சம்பளம் இல்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனேன்னு நீ இதை பார்த்துக்கிட்டு இருந்தனா ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அநியாயம் பண்ணினவங்க நடுவில் கூட பிறந்தவங்கெல்லாம் சொத்துல ஏமாத்திட்டாங்களா, உனக்கு தர வேண்டிய பங்கை எதுவும் தராம மந்திர சூனியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, நீ உயிரோட இருக்கிறதுனால பிரச்சனைன்னு சொல்லி உன்னை இல்லாம போக நிறைய மந்திரத்தை பண்றாங்களா? இன்னைக்கு சொல்ல வரேன், நீதி உள்ள நியாயாதிபதி உன் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரையும் உன்னை அணைய விட மாட்டார், உன்னை எரிய விடுவார் ஆண்டவர். ஷபரபலபா. இன்னைக்கு எந்த காரியத்துல உனக்கு அநியாயம் நடக்கிறதோ அந்த காரியத்துல இயேசு உனக்கு நியாயம் செய்ய போகிறார். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கிறேன்.
ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். நியாயம் கிடைக்காமல் கெட்டு போகிறவர்களும் உண்டுன்னு பைபிளில் இருக்கு. பார்த்தீங்களா? நியாயமே கிடைக்கல பிரதர், இவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீ ரொம்ப களைச்சு போய் கலெக்டர் ஆஃபீஸ் என்ன, போலீஸ் ஸ்டேஷன் என்ன, கோர்ட்டு வாசல் என்ன, கவர்மெண்ட் வாசல் என்னன்னு ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறியா? ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இவ்வளவு பணம் தந்தாதான் நான் இங்கே சேர்ப்பேன்னு சொல்லி நீ உண்மையா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறியா? மகளே, நீ உண்மையா படிச்சு உண்மையா ஆண்டவருக்காக நின்னா இன்னைக்கு சொல்றாரு, உன்னை அணைய விட மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் டிப்ரெஷன்ல போயிட்டாங்க, ஜெயிக்க முடியலையே. உன்னை ஆண்டவர் அணையவே விட மாட்டார். உன்னுடைய அநியாயத்திற்கு நியாயத்தை செய்து உன் விளக்கை எரிய பண்ணுவார். கவலைப்படாத, நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டமும் மாறட்டும். இந்த பிள்ளைகளுக்கு இயேசு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.